ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் வந்து இலக்கணம் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ அதில் வந்து இலக்கணம்னா என்னென்னு பார்த்துருப்போம், இலக்கணத்தோட வகைகள் பார்த்துருப்போம். அதில் எழுத்தில் 4 டைப்ஸ் பார்த்துருப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னது, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அடுத்து உயிர்மெய், ஆயுதம், இதோட மாத்திரை அளவுகள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும், அது என்னென்ன சரிங்களா அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். அதுதான் வந்து என்னென்னா, முதல் எழுத்து, சார்பு எழுத்து. சரிங்களா? முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். ஸோ ஃபஸ்ட்டு முதல் எழுத்து, சார்பு எழுத்து என்னென்னா, முதல் எழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு அதாவது இந்த முதல் எழுத்துக்கள் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வர்ற எழுத்துக்கள் தான் வந்து முதல் எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்ற எழுத்துக்கள் தான் வந்து என்னது, சார்பு எழுத்துக்கள். அதாவது இந்த முதல் எழுத்துக்களில் வந்து என்னென்ன இருக்குன்னா, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆக 30 எழுத்துக்கள் இருக்குது. சரிங்களா? முதல் எழுத்துக்களில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆக 30 எழுத்துக்கள் இருக்கும். இந்த 30 எழுத்துக்களையும் சார்ந்து தோன்ற எழுத்துக்கள் தான் வந்து என்னதுன்னா சார்பு எழுத்துக்கள். சரிங்களா? இந்த முதல் எழுத்துக்கள் இல்லாமல் அந்த சார்பு எழுத்துக்கள் வந்து நம்ம எழுத முடியாது. இதுதான் வந்து இதோட பேஸ். சரிங்களா? இந்த 30 எழுத்துக்களை வச்சு தான் வந்து நம்ம மித்த சார்பு எழுத்துக்கள் ஃபுல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த பேசிக்கான இந்த 30 லெட்டர்ஸ் இருக்குல்ல, இந்த 30 எழுத்துக்கள், இதை தான் வந்து நம்ம வந்து உயிர் எழுத்துக்கள்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும், உயிர் எழுத்துக்கள் வந்து ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிர் எழுத்துக்களும், மெய்யெழுத்துக்கள் இக்கு முதல் இன் வரை உள்ள 30 மெய்யெழுத்துக்களும் வந்து எனது முதல் எழுத்துக்கள். ஏன்னா இதுதான் வந்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு பேஸாக முதல் காரணமாக இருக்குது. அதனால இதை வந்து முதல் எழுத்துக்கள்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து சார்பு எழுத்துக்கள்னால், இந்த முதல் எழுத்துக்களை வந்து சார்ந்து வரும் எழுத்துக்களை வந்து நம்ம சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? ஏன்னா இந்த முதல் எழுத்துக்கள் பின்னாடி, அதாவது இதை சார்ந்து தான் வந்து அந்த மித்த எழுத்துக்கள் ஃபுல்லாக வருது. அதனால தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சார்ந்து வர்றதுனால அதை வந்து நம்ம சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த சார்பு எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். அந்த 10 வகை என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? இந்த 10 வகைகள் இருக்குது சார்பு எழுத்துக்களில். ஓகே. ஸோ இப்போ எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். ஸோ இந்த முதல் எழுத்துக்கள் எத்தனைனா 30 எழுத்துக்கள், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. சரிங்களா? இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்ற எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள். அது 10 வகைப்படும். சரிங்களா? அது என்னென்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒன்னொன்னோட எக்ஸ்ப்ளனேஷனையும் வந்து நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஓகேவா? உயிர்மெய்னா என்ன, ஆயுதம்னா என்ன, உயிரலப்படைனா என்ன, ஒற்றலப்படைனா என்னன்னு சொல்லி நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.